கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கேங்க. இந்த வேதத்துல இருக்க எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா, ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசுற வார்த்தைகள். அப்படி நான் ஒரு வார்த்தை என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாருங்க. ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாருங்க. சில சமயத்துல நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு, நம்மளுடைய ஜெபங்களுக்கு நம்மளுக்கு நிறைய நேரத்துல பதில் வராம இருக்கலாம். வெற்றி வராம இருக்கலாங்க. நம்ம அநேக காரியங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். எதிர்பார்க்கிற முடிவுகள் நம்மளுக்கு வராம இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம இயேசுன்ற ஒரு நாமத்த சில சமயங்கள்ல நம்ம உபயோகிக்காம இருக்கிறது தான். அவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு நம்ம இயேசுன்ற நாமத்தினால குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கேட்க போறோம். என்ன காரியத்தை கேட்க போறோம் தெரியுங்களா? ஏசாயா 54:17 என்ன சொல்லுதுன்னா, உனக்கு விரோதமா எழும்பப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நம்மளுக்கு விரோதமா அநேக ஆயுதங்கள் எழும்பி இருக்குங்க. நம்ம வீட்டுல கூட என்ன பண்ணலாம், நம்மளுக்கு விரோதமா எழும்பலாம். நம்ம வேலைக்கு போற இடத்துல மனுஷர்கள் நம்மளுக்கு விரோதமா எழும்பலாம். நிறைய பேர் பில்லி சூனிய கட்டுகள்னால நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா தவித்து கொண்டிருக்கலாங்க. இந்த மாதிரி பல ஆயுதங்கள் நம்மளுக்கு விரோதமா பிசாசனம் எழுப்பி கொண்டே இருக்கலாங்க. அவன் எத்தனை ஆயுதங்கள் எழுப்பினாலும் நம்ம கிட்ட ஒரு நாமம் இருக்குங்க. என்ன நாமம் தெரியுங்களா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுன்ற நாமங்க. அந்த இயேசுன்ற நாமத்தினால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா விரோதமா இருக்கிற ஆயுதங்களை முறியடிக்க போறாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ, என்னென்ன உங்களுக்கு விரோதமான காரியங்களா வருகிறதோ, அதெல்லாம் நீங்க இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கும் போது கண்டிப்பா அது உங்களை விட்டு விலகுகிறதா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சொல்லலாமா, இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு விரோதமா எழும்பப்படுகிற ஒவ்வொரு ஆயுதங்களும் முறியடிக்கப்படுவதாகங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகளையும் போக்குவாருங்க. இன்றைக்கு நம்ம வேதத்துல ஒரு மனுஷனை பார்க்க முடியுங்க. யார் தெரியுங்களா? கோலியாத்ன்றவன் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினாங்க. எல்லாருமே பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா தாவீதுன்ற ஒரு சிறிய வாலிபன் வந்து என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா, இயேசுன்ற நாமத்தை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டு போய் அந்த கோலியாத்தை வந்து முறியடிக்கிறாங்க. வசனம் பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:45 சொல்லுது. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாவீது சொல்வாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால நான் உன்கிட்ட வரேன்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோலியாத்தை வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா முறியடிச்சிட்டாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கோலியாத் போன்ற நிறைய பிரச்சனைகள் வரலாங்க. உங்களை விட அந்த பிரச்சனைகள் பெருசா உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த பிரச்சனைகளை காட்டிலும் இயேசுன்ற நாமம் வந்து பெருசுங்க. அந்த நாமத்தை கொண்டு நீங்க கோலியாத்தை தாவீது எப்படி ஜெயித்தானோ அதே மாதிரி அந்த நாமத்தை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களும் ஜெயித்து பாருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.